Hi friends, welcome to Yummy Kitchen. Please video like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து chicken biryani. வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ chicken எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட், பட்டை ஏலக்காய் கிராம்பு, கிரீன் லீஃப் எடுத்துக்கிறேன். அடுத்து மல்லி இலை, புதினா இலை, 4 மீடியம் சைஸ் பல்லாரி, 3 தக்காளி, 1 கப்புக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்கனை கழுவ போகிறேன். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டு அதை நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் 100 நெய், 100 ரீஃபண்ட் ஆயில், 8 to 10 முந்திரி, பச்சை மிளகா 3 எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் போட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம இப்போது 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து குக்கர் சூடாகினதும் அதில் நான் வச்சுருந்த ரீஃபண்ட் ஆயில், அதுக்கப்புறம் நெய்யையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடாகிருச்சு பாருங்கள். சூடாகினதும் நாம் இதில் வந்துட்டு இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு, கிரீன் லீஃப் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பல்லாரி, மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பெரிய பச்சை மிளகானா 2 போதும், சின்ன பச்சை மிளகானா 3 கீறி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வதங்குறதுக்காக நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ தக்காளியையும் சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். திரும்பவும் நாம் வந்து இதை வதங்குறதுக்காக நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி வச்சுருந்தோம், அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு. இதில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிக்கனில் மசாலா தடவி வச்சுருந்தோம், அந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 8 to 10 முந்திரியை அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள தயிரையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு இந்த பவுலில் முதல்ல 1/2 கிலோ அரிசி போட்டிருந்தோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு இந்த தயிர், முந்திரி பேஸ்ட்டு ப்ளஸ் தண்ணி, அதை 3ஐயும் சேர்த்து அதே அளவுக்கு வரணும். அந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கறி வந்து ஓரளவு வதங்கிருச்சு, நல்லா லைட்டாக வெந்துருச்சு. ஸோ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு, தயிர், அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு கலவை வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றணும். 1 பங்கு இப்போ ஊற்றியாச்சு.
இப்போது இன்னும் ஒரு பங்கு நம்ம தண்ணி ஊற்றணும். எனக்கு உதிரியாக அரிசி வேணுங்கிறனால நான் 3/4 பங்குக்கு அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் 3/4 பங்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் உதிரியாக வேணான்னு நினச்சிங்கன்னா திரும்பி ஒரு பங்குக்கு தண்ணி இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 பங்குக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நான் வந்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பார்த்ததில் எனக்கு காரம் கம்மியாக இருந்தனால நான் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு அரை லெமன் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அரை லெமன் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வாட்டர் வந்து கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்ததும் நம்ம இதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து கூட போகிறோம். இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா வந்துட்டு அரிசி நொறுங்கிரும். அதனால் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க போதும். அந்த அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம். மெதுவாக சேர்த்து அதை லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆவி போனதும் விசிலை ஓப்பன் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர்பான யம்மியான உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சிக்கன் பிரியாணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பிரியாணியை வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம இப்போ மாற்றியாச்சு. நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.